பாயிரம். மகாவித்வான் மீனாட்சி சுந்தர பிள்ளையிடம் தன் நாடக நூலுக்கு பாயிரம் வாங்கச் சென்றிருந்தார் கோபாலகிருஷ்ண பாரதியார். ஒருமுறை திண்ணையில் அமர்ந்து தம் நந்தனார் சரித கீர்த்தனங்களை பாட ஆரம்பித்தார். பக்தி பாவம், ராகபாவம் இரண்டும் பூரணமாக இருந்த அந்த பாடல்கள் பிள்ளைவாளின் காதில் விழுந்ததும் அவர் அதில் ஆகர்ஷணமாகிவிட்டார். ஏற்கனவே அந்த சரிதத்திலும் இலக்கண பிழைகளும் அந்த பாடல்களில் குறையெல்லாம் இருந்தது என்று அவர் சொல்லியது கூட அவர் பாடலை கேட்டவுடன் அடித்து கொண்டு போய்விட்டதாக தோன்றியது அவருக்கு. தொடர்ந்து பாட்டுகளை கேட்டுக்கொண்டே இருந்தவர் வருகலாமோ என்ற பாட்டுக்கு பாரதி வந்த பொழுது ஏற்கனவே வருகலாமோ என்ற வார்த்தை சரியில்லை, வருதல் போதல் என்றோ வருகை போகை என்றோ வர வேண்டும் என்று கூறினார். இதென்ன வருகல், ஆரம்ப வார்த்தையே சரியில்லையே என்று முன்பே சொல்லியிருந்தாராம். ஆனால் இப்பொழுது தூரத்திலிருந்து சிதம்பரம் கோயிலை தரிசனம் பண்ணி ஒருபுறம் தாபம், மறுபுறம் தன் பிறவியை நினைத்து தயக்கம், கண்ணுக்கு தெரியாத நடராஜரை நினைத்து அந்த சன்னிதானத்துக்கு தான் வரலாமா என தாபத்தோடு பாரதி பாடியதை கேட்ட பிள்ளைக்கு அந்த